என்னென்ன விஷயங்கள் செஞ்சா இந்த கருப்பை புற்றுநோய் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறு நம்ம குறைக்க முடியும் அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். நம்பர் 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின்டைன் ஆப்டிமல் வெயிட். அதாவது நமக்கு தெரியும் உடல் பருமன் கருப்பை புற்றுநோய்க்கான ஒரு முக்கியமான காரணம். ஸோ உங்களோட வெயிட் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கருப்பை புற்றுநோய்க்கான ரிஸ்கை குறைக்கலாம். அது எப்படிலாம் வெயிட் நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற உணவு முறை, அது அன்னெசரியா ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறத குறைக்கணும். நம்ம ப்ராப்பரா டயட் பிளான் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா இருக்கணும். செரண்டரி லைஃப் ஸ்டைலை நம்ம வந்து குறைக்கணும். அதாவது நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் கெயின் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம், ப்ராப்பர் வெயிட்டை மெயின் பண்ணலாம். இது நம்பர் 1. நம்பர் 2, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி அவேர்னஸ் நிறைய வந்திருக்கு. எல்லா சிட்டிலும் நம்மளால பார்க்க முடியும். ரெகுலராக மேரத்தான் நடக்கிறதோ, ஒரு சைக்கிளிங்கான காம்படிஷன் நடக்கிறதோ நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ ரெகுலராக ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளால கருப்பை புற்றுநோய்க்கான ரிஸ்க் கண்டிப்பாக குறைக்க முடியும். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா டிக்ரீசிங் தி ரிஸ்க் ஆஃப் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு என்னன்னா, மெட்டபாலிக் சிண்ட்ரோம் நிறைய இருக்கு. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் மிலிட்டஸ், அதாவது சர்க்கரை வியாதி. 2வது பார்த்தீங்கன்னா பிபி, ஸோ ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி பிசிஓடி. ஸோ இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இல்லை அதை வராமல் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாலும் கருப்பை புற்றுநோய்க்கு வர்றதுக்கான ரிஸ்க்கை குறைக்க முடியும். 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் நம்ம ட்ரீட் பண்ணோம். ஸோ மாதவிடாய் சுழற்சியில ஏற்படும் அப்நார்மல் இர்ரெகுலாரிட்டிஸை கண்டிப்பா நம்ம முன்கூட்டியே மருத்துவரை அணுகி அதுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மூலமாகவும் கருப்பை புற்றுநோய் வருவதற்கான ரிஸ்க்கை நம்ம கண்டிப்பா குறைக்கலாம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் தெரப்பி அப்படின்னு ஒன்று இருக்கு. அது யாருக்கு மெயினாக நம்ம கொடுப்போம்னா மாதவிடாய் சுழற்சினா நின்று போஸ்ட் மெனோபாசல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 50 வயசுக்கு மேல நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன் லெவல்ஸ்லாம் வேரி ஆகும்போது மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது போஸ்ட் மெனோபாசல் சிம்டம்ஸ் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் சிம்டம்ஸ் நிறைய பேருக்கு வரும். ஸோ ஒழுங்கா தூக்கமின்மை, மென்டல் இன்ஸ்டபிலிட்டி, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வரும் உடம்புல வர ஹார்மோனல் சேஞ்சஸ்னால. ஸோ இதை வந்து கரெக்ட் பண்றது ஒரு சில பேருக்கு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்ற விஷயத்தை கொடுப்போம். ஸோ இந்த குறைஞ்ச ஹார்மோன் லெவலை உடம்புல மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொடுப்போம். ஸோ அது கொடுக்கறதுனால ஒரு சில பேருக்கு கருப்பை புற்றுநோய் வருது அப்படின்றதுனால அதை கொடுக்குற ஏஜ், அதே மாதிரி அது கொடுத்தோம்னா அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்றது, அது டாக்டருடைய அறிகுறிக்கு ஏற்ப பீரியாடிக்கலா அந்த ட்ரக்குடைய டோசஸை சேஞ்ச் பண்றது, இதெல்லாம் வந்து பண்றதன் மூலமாகவும் கருப்பை புற்றுநோய் வரதுக்கான ரிஸ்க்கை குறைக்கலாம்.